எல்லோருக்கும் வணக்கம். நமது திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் திருமிகு மாரீஸ்வரன் 31 வயது. அவர் சிவகாசியை சேர்ந்தவர். அவர் தன்னுடைய சொந்த மகனுக்கு ரிலேட்டிவ் டோனர், உயிருள்ள ரிலேட்டிவ் டோனர். தம்பியின் பெயர் சரவணகுமார், 18 வயசு. அவருக்கு தனது ரிலேட்டிவ் டோனர் சொந்த மகனுக்கு வியாழக்கிழமை அன்று கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் சரியில்லாத நிலையில் எல்லா பரிசோதனைகளும் முற்றிலுமாக செய்யப்பட்டு அவர்களுடைய ஒப்புதலின்படி, குடும்பத்தினரின் ஒப்புதலின்படியும் தனது சொந்த விருப்பத்தில் தனது சொந்த மகனான உயிருள்ள அந்த சரவணகுமார் என்பவருக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு ஒத்துக்கொண்டார். அதன்படி வியாழக்கிழமை அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் லைவ் டோனர், நாட் அ டிசீஸ் டோனர். அதுதான் முக்கியம், லைவ் டோனர். அவருக்கு கிட்னி பொருத்தியிருக்கிறார்கள். அந்த ஆப்ரேஷன் எல்லாம் நல்லபடியாக நடந்தது. யூராலஜி டீம், நெஃப்ராலஜி டீம், வாஸ்குலர் டீம், அனஸ்தீசியா டீம் எல்லாம் நல்லபடியாக அந்த சர்ஜரியை வெற்றிகரமாக முடித்திருக்கிறார்கள். ஆன் டேபிள் யூரின் அவுட்புட் எல்லாமே நல்லபடியாக இருந்திருக்கிறது. மீண்டும் சனிக்கிழமை அவருக்கு அந்த ஒரு வைத்த கிட்னி ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. அதை பற்றி தான் உறவினர்கள் எங்கிட்ட கேட்டாங்க. நான் இது தொடர்பாக உறவினரையும் பேசினேன். இதில் எங்கள் துறை ரீதியாக நான் என்னுடைய மருத்துவர்கள்ட்ட இது பற்றி விளக்கம் கேட்க இருக்கிறேன். இதில் என்னால் முடிந்த உதவிகளை அவர்கள் செய்ய காத்திருக்கிறேன். ஆக்சுவலாக லைவ் டோனர்னா உயிருள்ள ஒருத்தவங்க தன்னுடைய சொந்த விருப்பத்தில் அந்த மகனுக்கு கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஃபெயிலியர் ஆகி நிறையா டைம் டயாலிசிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தன் மகனுக்கு எல்லா டெஸ்ட்டும் பொருந்தி லைவ் கிட்னி கொடுத்துருக்கப்ப இது இதில் இருக்குது, புக்ஸ்லேயே ரிஜெக்ஷன்ற ஒரு ஃபேக்டர் இது இருக்குது. நல்லபடியாக தான் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. ஆன் டேபிள் யூரின் அவுட்புட்லாம் வந்திருக்கு. 2 நாள் கழித்து தான் இவருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ என்னன்னு நாங்கள் பார்த்து விசாரித்து சொல்லுவோம். மருத்துவ ரீதியா அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கு. வாய்ப்பு நீங்க கூட எல்லாத்தையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஒரு பிரசன்ட் வர்றதுக்கு காரணம் இருக்கு. நமக்கு விசாரணை குழு அமைக்கிறோம். ஆமா, இதுல நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க எவ்வளவு தூரம் என்னுடைய ஹாஸ்பிட்டல், என்னுடைய மருத்துவத்துக்கு எல்லாம் நீங்க உதவி செஞ்சிருக்கீங்க. இது அண்டர்லைனிங் பாயிண்ட் சொல்றேன். இது லைவ் டோனர், சொந்த தகப்பன் மகனுக்கு கொடுத்துருக்காங்க, நாட் அ டிசீஸ் டோனர். சிவகாசி அருகில் இருக்கக்கூடிய மாரநேரி கிராமத்தை சார்ந்த மாரீஸ்வரன் என்பவர் தனது மகன் சரவணகுமார் என்பவருக்கு கிட்னி ஃபெயிலியரான காரணத்தினால் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடந்த 6 மாத காலமாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த 21ஆம் தேதி வியாழக்கிழமை அவருக்கு தன்னுடைய தகப்பன் மாரீஸ்வரன் தன்னுடைய சொந்த கிட்னியை கொடுத்து தன்னுடைய மகனை பிழைத்து வைப்பதற்காக அவர்கள் குடும்பத்தினரோடு ஒப்புதல் செய்திருக்கிறார்கள். அந்த ஒப்புதலின் அடிப்படையில் டாக்டருடைய வழிகாட்டுதலிலும் எல்லா விதமான பரிசோதனையும் செய்யப்பட்டு பரிசோதனை வெற்றியடைந்த நிலையில் 21ஆம் தேதி அவர்கள் சிகிச்சை அளித்திருக்கிறார்கள், அறுவை சிகிச்சை. அந்த அறுவை சிகிச்சையிலே வெற்றிகரமாக முடிந்திருக்கிறது. இருந்தாலும் வெற்றியிலே 2 நாட்களுக்கு பின்பு வியாழக்கிழமை நடந்திருக்கிறது. வெள்ளி சனி அன்று இரத்த ஓட்டம் சரியாக அந்த கிட்னிக்கு செல்லாத காரணத்தினால் அது ஃபெயிலியர் ஆகி உடனடியாக மருத்துவர் கண்டுகொண்டு அதை உடனடியாக ரிமூவ் செய்திருக்காங்க. இது ரிமூவ் செய்யவில்லை என்று சொன்னால் உயிருக்கு ஆபத்தான நிலை கூட போயிருக்கலாம். ஏனென்றால் இது ஒரு உயிருள்ள நபருக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா இது 88% ஆப்ரேஷன்லாம் சக்ஸஸ் ஆகிருக்குன்னு சொல்லி மேடம் சொன்னாங்க, டாக்டர்ஸு. ஏன்னா இதில் ஒரு சிலது ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் அந்த அடிப்படையில் அந்த பையனுக்கு ஃபெயிலியர் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. இது அதுக்கப்புறம் உள்ள மருத்துவ முழுவதும் நாங்கள் பார்த்துக்கிட்டோம். அது வரக்கூடிய அந்த கிட்னி கூட நாங்கள் வரிசையின் அடிப்படையில் நாங்கள் கொடுத்து அந்த 2 உயிர்களையும் காப்பாற்றணும்னு சொல்லி அரசு தரப்புலையும் நம்முடைய டாக்டர் தரப்புலையும் சொல்லியிருக்கிறாங்க.